அடர்த்தி பீட்டாவை உடைய ஓர் திரவியத்தால் ஆன ஒரு சிறிய திண்மக் கோளம் ஒரு தொட்டியில் உள்ள நீரின் மேற்பரப்புக்கு கீழே ஒரு ஆழம் எச்சில் ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகின்றது. நீரின் அடர்த்தி ரோ பெரிது பீட்டா ஆகும். நீரின் மேற்பரப்பிலிருந்து கோளம் உயரும் உயர்ந்தபட்ச உயரம் யாது? எல்லா பிசுக்கு விசைகளையும் நீரின் மேற்பரப்பிழுவையையும் புறக்கணிக்க. ஒரு தொட்டி ஒன்று இருக்காம். அந்த தொட்டியில் நீர் நிரப்பி இருக்காம். அதில் அடியில் ஒரு கோளம் ஒன்று இருக்காம். அந்த கோளம் பிடித்து விட்டு விடப்படுதாம். இந்த கோளத்தில் அடர்த்தி பீட்டாவாம். இந்த நீர் அடர்த்தி ரோண்டு தந்திருக்கிறாங்க. இந்த பீட்டாவோட அடர்த்தி ரோட அடர்த்தியோட சின்னது என்று தந்திருக்கிறாங்க. எனவே இந்த கோளம் எப்பயுமே மேல் நோக்கி போகத்தான் எத்தனிக்கும். ஏன்னா அடர்த்தி கூடின திரவத்தில் அடர்த்தி குறைஞ்ச பொருள் மிதக்கும். எனவே இந்த கோளம் மேல் நோக்கி போகத்தான் எத்தனிக்கும். எங்களுக்கு கேட்டிருக்கிற கேள்வி, இந்த மேற்பரப்புக்கு இந்த பந்து அது மேல் நோக்கி உயர்ற உயரம். நாங்கள் அதுக்கு முதல்ல இந்த பொருளுக்கு ஆரம்ப தானத்தில் இருக்கும்போது கீழ் நோக்கி எம்ஜி என்ற ஒரு அந்த பொருளை திணிவு தாக்கும். மேல் நோக்கி மேலுதைப்பு தாக்கும். மேல் நோக்கி மேலுதைப்பு, கீழ் நோக்கி எம்ஜி தாக்கும். இந்த பொருள் மேல் நோக்கி ஒரு ஆர்முடுகளோடு இயங்கும். இப்போ நாங்கள் இந்த பொருளுக்கு F = ma என்றதில் போட்டு பிரதிடும். F = ma மேல் நோக்கி பிரதி. மேல் நோக்கி விசை என்னது? U mg. மேல் நோக்கி விசை U, கீழ் நோக்கிய விசை mg. கீழ் நோக்கி விசை மேல் நோக்கி விசையாக போடக்குள்ள நாங்கள் மைனஸ் போடுவோம் முன்னுக்கு. சமன் ma. எனவே U எங்களுக்கு தெரியும். அமிழ்ந்த கனவளவு தர திரவ அடர்த்தி இன்ட்டு G. அமிழ்ந்த கனவளவு பொருள கனவளவுக்கு சமன். திணிவு சமன் அடர்த்தி தர கனவளவு. பொருள அடர்த்தி பீட்டா. பொருள திணிவுக்கு பொருள அடர்த்தி பொருள கனவளவு தான் போடணும். பொருள கனவளவு அமிழ்ந்த கனவளவுக்கு சமன். இப்போ வியும் அதே ஒரே வியாக தான் இருக்கும். அடுத்து எங்கள் G இருக்குது, அப்படியே போடலாம். இப்போ இந்த எம்முக்கு பதிலாக இது பொருள திணிவுன்றதால பீட்டா வி என்று போட்டு ஏ என்று போடலாம். எங்களுக்கு கேட்டது இந்த பொருள் மேலே உயர்ற அதிகபட்ச உயரம் கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் முதல்ல காண வேண்டியது இந்த ஏ. இப்போ இந்த ஏயை காணும். இங்கேயும் ஒரு வி இருக்குது, இங்கேயும் ஒரு வி இருக்குது, இங்கேயும் ஒரு வி இருக்குது, வெட்டுப்படும். ஜியை பொதுவாக எடுக்கலாம். ரோ சய பீட்டா இன்ட்டு ஜி இன் கீழ் பீட்டா சமன் ஏ. எனவே ஏ சமன் ரோ ஓவர் பீட்டா சய 1 இன்ட்டு ஜி என்று கொள்ளலாம். இது பொருள்ட ஆர்முடுகள். இந்த பொருள் எச் ஆழத்தில் இருக்குதான். இந்த பொருள் எச் ஆழத்தில் இருக்குது. அப்போ இந்த பொருள் இந்த மேலே இதே ஆர்முடுகளோட எச் தூரம் பயணித்து அடைகிற வேகம் ஆரம்பம் ஓய்வில் இருந்து தான் தொடங்குது. ஆனால் இங்கே வரக்குள்ள ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்தை நாங்கள் இனி காணும். அந்த வேகத்தை காணணுமெண்டா எங்களுக்கு v² சமன் u² சக 2as என்ற ஈக்குவேஷனை வாய்ப்பு மேல் நோக்கி. இப்போ இறுதி வேகம் தான் காணும் v². ஆரம்ப வேகம் 0, பூஜ்ஜியத்தில் வர்க்கம் 0 சக 2 தர ஏ எவ்வளோண்டு கண்டிருக்கிறோம்? ரோ பீட்டா சய 1 இன்ட்டு ஜி என்று கண்டிருக்கிறோம். அடுத்தது பயணிக்கிற தூரம் h. எனவே v² சமன் 2gh இன்ட்டு ரோ ஓவர் பீட்டா சய 1. இது v². அப்போ நாங்கள் இனி இங்கே இருக்கக்குள்ள இந்த பொருளுக்கு இயக்க சக்தி இருக்கும். இந்த பொருள் மேல் நோக்கி இயங்கி ஒரு உயரத்தை அடையும். இங்கே வந்த இயக்க சக்தியை கொண்டு மேல் நோக்கி இயங்கும். மேல் நோக்கி இயங்கி அதிகபட்ச உயரத்தில் அதில் இயக்க சக்தி 0, அழுத்த சக்தி உயர்வாக இருக்கும். அப்போ இயக்க சக்தி சமன் அழுத்த சக்தி. இயக்க சக்தி சமன் அழுத்த சக்தி என்ற ஈக்குவேஷனை பாய்ச்சோம்னா இங்கே இருக்கிற இயக்க சக்தி mv² சமன் அங்கே இருக்கிற அழுத்த சக்தி mgh. இப்போ இந்த ஹெச்சை காண வேண்டியதான் எங்களோட வேலை. இங்கேயும் எம் வெட்டுப்படும், இங்கேயும் எம் வெட்டுப்படும். அரை தர v² நாங்கள் கண்டு வச்சுருக்கிறோம். இங்கே இருக்கிற வேகம்
2GH இன்ட்டு ரோ ஓவர் பீட்டா சய ஒன்று சமன் G இன்ட்டு H. இங்கேயும் G இருக்குது, இங்கேயும் G இருக்குது, வெட்டுப்படும். இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, வெட்டுப்படும். எனவே H பொருள் உயர்ற உயரம் சமன் ரோ ஓவர் பீட்டா. எனவே பொருள் உயர்ற உயரம் H சமன் ரோ ஓவர் பீட்டா சய ஒன்று இன்ட்டு H. எனவே ஆன்சர் 5 இருக்குது. என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுண்டா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்ததுண்டா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.